அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அமிர்தா ஜோதிடன் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிறக்கின்ற பரப வருஷம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம நேர்களுக்கு மாத பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா, அதில் இந்த பிறக்கின்ற புது தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் நம்முடைய சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இந்த மாதத்தின் இந்த கிரக நிலைகள் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அது சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் தான் பார்த்துக்கணும். முதல் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? சூரியன் உச்சமாக வருவார் மேஷத்தில். உங்கள் ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 8ல் இப்போ சனி போயிருக்கு. இந்த பிறக்கின்ற மாதத்திலேயே 8 சனியோடு சேர்ந்து புதனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வாங்க. இந்த மாதத்தில் கிரக நிலை எப்படி இருக்கும், அது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு இப்போ உங்கள் ராசியில் 5ஆம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனாலும் அவர் உச்சம் வரும்போது சிம்ம ராசிகளுக்கு மீண்டும் மீண்டும் பல சுப செலவுகள் செய்கின்ற ஒரு வருடமாகவே இது அமைந்து வரும். காரணம் 12ஆம் இடத்துல தான் உங்களுக்கு குரு உச்சமாவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாக வருவார். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் குரு உச்சம் போது சுப விரயங்கள் ஆகிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பிறக்கின்ற இந்த மாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் அவர் உச்சமாக போயிடுவார். சித்திரை மாதத்தில் உச்சமாக போயிடுவார். சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்கனவே சூரியன் தான் அதிபதி. அவர் இந்த மாதத்தில் உச்சமாக வருவார். சுக்கிரனோட தான் உச்சமாக இருப்பார். ஏற்கனவே சிம்ம ராசி நேயர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்கு நீங்கள் பதிவு செய்திருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான மாதமாகவே அமையும். நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு சேரும். புதிய முயற்சிகள் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு சம்மந்தப்பட்டு இல்லைன்னா ஏதாச்சும் உங்களுக்கு அரசாங்க பணம் உங்களுக்கு வரணும், நம்ம எந்த ரிட்டைர்மெண்ட் ஆகி பணம் வரல அப்படின்னா புதிய முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை எழுதி போடுங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் எழுதி போட்டிருந்தேன்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு வரும். வருகின்ற மாதமாகத்தான் இது இருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியன் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் உச்சமாக இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். உங்களுக்கு 8ல் சனி இருந்தாலும், ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், 8ல் சனி இருந்தாலும் ஒரு வீட்டில் சனி போனதுனால உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பை கொடுக்காது. இப்போ 8ல் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம சிம்ம ராசினியர்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. காரணம் ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் சின்ன சின்ன கோளாறுகள் நம்ம உடம்புல வந்துகிட்டே இருக்கும். அது அஷ்டம சனிங்கிறது ஒன்று. செவ்வாயும் சனியும் சேர்ந்து 8ல் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது உடல் ரீதியாக கவனங்கள் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன், அவர் தான் படிப்பு கிரகம். அவர் இப்போ பிறக்கின்ற மாதத்தில் 8ல் தான் இருக்கார். அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக சில புதிய முயற்சிகள் பண்ணும்போது அது கொஞ்சம் செலவு ஆகும், விரயம் ஆகும். என்ன 8ல் சேர்ந்துருக்கா இல்லையா சனியோடு சேர்ந்து, அது விரயம் பண்ணும். அது படிப்புக்கு தானே விரயம் பண்ண போகுது, அது நல்லது தானே. அது மாதிரி இருக்கும்போது இந்த பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டில் முதல் மாதத்தில் இந்த பொது பலனை வைத்து பார்க்கும்போது, இந்த கிரகங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. வர சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் இப்போ 8ல் சனியோடு சேர்ந்து செவ்வாயும் புதன் இருக்காங்க. அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அது நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு விரயங்கள் பண்ணுகின்ற நேரம் இந்த ஆண்டு முழுதுமே சுப விரயங்கள். அது உங்களுக்கு பொருளாதாரம் வந்ததால் நீங்கள் விரயம் பண்ண முடியும். அப்போ பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு ரூபத்தில் பணமும் வரும், அதே மாதிரி விரயமும் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போன்னு பார்த்துங்க. சிம்ம ராசினியர்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்துங்க. அதை பார்த்துட்டு மிச்ச நாட்களில் நீங்கள்
ஏதாச்சும் ஒரு தொழில் ரீதியாக தொடங்க வேண்டுமானாலும், இல்லை இப்போ உங்களுக்கு வந்து 10ல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 9ல் வந்து உங்களுடைய ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பார். அதே 9 பாக்கியஸ்தானத்தில் வந்து சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. அப்போ புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது, அதில் நீங்கள் கல்யாணமும் செஞ்சுக்கலாம். இப்போ புதுசாக நீங்கள் ஜாதகம் வெளியே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அது வருகின்ற வாரத்தில் இல்லை வருகின்ற மாதத்தில் உங்கள் சாதகமாக அது அமையும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். ஏற்கனவே நம்ம ஒரு இதில் சொல்லியிருப்போம், இந்த வருடத்தில் யார் யாருக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கன்னு சொல்லும்போது சிம்ம ராசிக்கு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து 100% வந்து இந்த யோகம் உண்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுலாம் நடக்கின்ற வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பொதுவாக நம்ம இப்போ வந்து இந்த மாதமுடைய கிரகநிலை பண்ணுறோம் இல்லையா, அந்த கிரகநிலை பார்க்கும்போது சிம்மராசினர்களுக்கு நல்ல பலனாகவே தான் இருக்கின்றது. பிறந்த மாதத்தில் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது. மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருகின்ற மாதத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.